அனைவருக்கும் வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். வீடு கட்டுறது, வீட்டுக்கான வாஸ்து இதை பற்றி பல வீடியோக்கள் நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது வீடு கட்டுறதுல வாஸ்துவோட முக்கியமான ரோல் என்ன அப்படின்னு. அதே நேரத்தில் வாஸ்து குறைபாடோட ஒரு விஷயம் பண்ணா அதனால என்னென்ன பாதிப்பு ஏற்படுன்றதையும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஓகே, இது நிறைய வீடியோகள் முன்னாடி உள்ள வீடியோஸ் சிலர் பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் திருப்பி அவங்க கேட்கறது பேசிக் வாஸ்து பற்றி சொல்லுங்க, பேசிக் வாஸ்து பற்றி வீடியோ இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பேசிக் வாஸ்து பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம நிறையா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் இதை அதை கம்பைன் பண்ணி ஒரு ரிசல்ட் இதில் நம்ம கொடுக்க போகிறோம். அது என்னது பேசிக் வாஸ்து? பேசிக் வாஸ்துன்னா வாஸ்துலேயே பேசிக் லெவல், இன்டர்மீடியட் லெவல், ஹையர் லெவல்னு இருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடிப்படையான விஷயங்கள் நம்ம ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லி சிவில் டேர்ம், அதாவது ஒரு ரூம்ஸ் எந்தெந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி அதை ஓரியன்டேஷன் பண்ணுறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதுதான் பேசிக் வாஸ்துல நம்மளால் செய்ய முடியும். ஓகே, இப்போ எதை நம்ம பேசிக் வாஸ்து அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா 4 மூலைகள் இருக்குது. அதாவது டோட்டலாக 8 மூலைகள், அதில் 4 மூலைகளை மெயினாக நம்ம வாஸ்துவில் கிளியர் பண்ணுறது. அதாவது நார்த் ஈஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட். இதுதான் இந்த 4 மூலைகள். ஓகே, இந்த 4 மூலையில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, இதுதான் பேசிக்கில் கவர் ஆகும். நம்ம ஏற்கனவே நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நார்த் ஈஸ்டில் என்ன செய்யலாம் அப்படின்னு. அதே நேரத்தில் நார்த் ஈஸ்டில் என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டில் உங்களுக்கான பில்டிங்கோட என்ட்ரன்ஸ் நார்த் ஈஸ்டில் வரலாம். அதாவது நார்த் ஃபேஸிங்லேயே வந்தாலும் சரி, சவுத் ஃபேஸிங்கில் வந்தாலும் சரி, உங்களுக்கு பில்டிங்க்கான என்ட்ரன்ஸு அந்த நார்த் ஈஸ்டில் வரணும். அட் த சேம் டைம் அந்த நார்த் ஈஸ்டில் நீங்கள் கொடுக்குறீங்க, என்ட்ரன்ஸ் கொடுத்துட்றீங்க. ஆனால் அந்த நார்மல் ஃப்ளோர் லெவல், நார்மலாக 0 லெவல் வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து அது கொஞ்சம் குறைவாக இருக்கும் நார்த் ஈஸ்ட். அது ஒரு 6 இன்ச்சஸ் டவுனில் இருந்தாலும் எப்படியோ அது உங்களோட கன்வீனியன்ட் பொறுத்து இருக்கும், வச்சுக்கலாம். ஆனால் லெவல் உங்களோட நார்மல் 0 லெவல் நீங்கள் வீட்டில் எங்கே கொடுக்குறீங்களோ அதோட அது கம்பல்சரியாக லெவல் கம்மியாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜி என்ட்ராகக்கூடிய இடம், அதனால அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாஸ்துல சொல்லப்பட்டிருக்கு. நார்த் ஈஸ்டில் என்னென்னலாம் செய்யக்கூடாது, என்ன செய்யலான்னு பார்த்தோம். அந்த இடம் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும், தெய்வ கடாட்சமாக, அதாவது ஒரு பூஜை கீஜை பண்ணுறதுக்கான இடமா இருக்கலாம், என்ட்ரன்ஸ் அங்கே கொடுக்கலாம், இதெல்லாம் சுத்தமாக வச்சுக்கக்கூடிய இடம். எந்த விதத்துலையும் அந்த இடத்த அசுத்தமாக்கிடக்கூடாது, சரிங்களா? ஓகே, இப்போ என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னா, ஒரு செப்டிக் டேங்க் கொண்டு போய் அங்கே போட்டக்கூடாது. அதே நேரத்தில் சம்பு போடலாம், அண்டர் கிரவுண்ட் சம்ப் அங்கே கொடுக்கலாம், செப்டிக் டேங்க் கொடுக்கக்கூடாது. ஹெவியான திங்ஸ் வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோர் ரூமோ இந்த மாதிரி எதுவுமே அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடக்கூடாது. ஓகே, அப்போ வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, டாய்லெட் மெயினாக பண்ணிடக்கூடாது. டாய்லெட், செப்டிக் டேங்க் இந்த மாதிரி, இல்லை ஒரு கேர்பேஜ் டிஸ்போசபிள் ஏரியா மாதிரி அந்த இடத்த எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிடக்கூடாது. அந்த இடம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். ஆண்டவனை வழிபடுறதுக்கான இடம் உகந்த இடமா நார்த் ஈஸ்ட் சொல்ல. ஓகே, இப்போ நார்த் ஈஸ்ட் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அதுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட் டயகனலாக உள்ள சவுத் வெஸ்ட், நயோபின்னு சொல்லுவாங்க, கன்னிமூலன்னு சொல்லுவாங்க. இந்த சவுத் வெஸ்ட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் வெஸ்ட் நார்மலாக உங்கள் பில்டிங்கில் நீங்கள் என்ன ஃப்ளோர் லெவல் கொடுத்துருக்கீங்களோ அதோட கொஞ்சம் உயரமாக இருந்துச்சுன்னா நல்லது. நிறைய இடங்களில் ப்ராக்டிக்கலாக அது பண்ண முடியாது, அதனால அதே லெவலில் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பதிலாக மேலே ஓவர் டேங்க் மட்டும் ரைஸ் பண்ணி போடுவாங்க. இந்த மாதிரி ஃப்ளோர் லெவலே கொஞ்சம் ரைஸ் பண்ணி இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லப்படுது. ஓகே, இப்போ சவுத் வெஸ்ட்ன்றது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பெர்மிசஸாக இருந்துச்சுன்னா அந்த பிஸ்னஸோட பாஸ் அவரோட கேபின் அங்கே இருக்கு. ஸ்ட்ராங் வேலட், அதாவது இந்த பணம் வச்சிருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ், பொக்கிஷம்லாம் வச்சிருக்கிறது அந்த மாதிரி அந்த சவுத் வெஸ்ட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வச்சுக்கிட்டது ரொம்ப சிறப்பு. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வைக்க முடியாதவங்க நார்த் சைடு பார்த்து வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்து சவுத் வெஸ்ட்டில் பண்ணக்கூடாத விஷயங்கள், அந்த சவுத் வெஸ்ட்டும் சுத்தமாக இருக்கக்கூடிய இடம், அங்கேயும் கொண்டு போய் செப்டிக் டேங்கோ டாய்லெட்டோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் பண்ணிடக்கூடாது. இதே ஒரு ரெசிடென்சியல் பில்டிங்காக இருந்துச்சுன்னா சவுத் வெஸ்ட்டில் என்ன பண்ணணும்னா, அந்த வீட்டின் தலைவர், ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் இருப்பார், ஒரு ஆண் இருப்பார், ஒரு தலைவி இருப்பாங்க, ஒரு அம்மையார் இருப்பாங்க.
அவங்களோட படுக்கை அறை அதுவாக இருக்கணும். சவுத் ஃபேஸிங்க தலை வச்சு சவுத்து பார்த்து தலை வச்சு படுத்தா ரொம்ப நல்லது. பெட்ரூம் வந்து அந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். ஓகே, இது நம்ம சவுத் வெஸ்ட்டுக்கு பார்த்துட்டோம். இப்போ ரிமைனிங் வந்து நார்த் வெஸ்ட், ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட். நார்த் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட் ரெண்டு. சவுத் ஈஸ்ட்ல என்ன பண்ணலாம்? சவுத் ஈஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கிச்சன். சவுத் ஈஸ்ட்ல கிச்சன் தான் பண்ணணும், வேற எதுவும் பண்ணக்கூடாது. அங்கேயே கொண்டு போய் டாய்லெட்டை கட்டிடக்கூடாது, செப்டிக் டேங்கை போட்டக்கூடாது, அட் த சேம் டைம் அண்டர் கிரவுண்ட் சம்பையும் அங்கே போடக்கூடாது. எங்க? சவுத் ஈஸ்ட்ல. இதை மூணையுமே இந்த இடத்துல செய்யக்கூடாது. ஓகே, சவுத் ஈஸ்ட்ல கிச்சன் தான் கொடுக்கணும். கிச்சனோட ஒர்க்கிங் டேபிள் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்ல இருக்கணும். அதாவது நின்று சமைக்கிறவங்க ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணி சமைக்கணும். அந்த மாதிரி கிச்சன் ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, இதோட லெவல் வந்து நார்மல் லெவல். ஆக்சுவலாக இது பள்ளமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, உயரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பள்ளமாக இருக்க வேண்டியது நார்த் ஈஸ்ட்டு, உயரமாக இருக்க வேண்டியது சவுத் வெஸ்ட்டு. இது நார்மல் 0 லெவல் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ரைட். இப்போ நமக்கு ரிமைனிங் இருக்கிறது நார்த் வெஸ்ட். நார்த் வெஸ்ட்டில் என்ன பண்ணலாம்? நார்த் வெஸ்ட்டில் நீங்கள் இப்போ லெஃப்ட் அவுட் என்னென்ன விட்டு போயிருக்கோ, டாய்லெட், செப்டிக் டேங்க், இது எல்லாமே நார்த் வெஸ்ட்டில் பண்ணலாம். இங்கே நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் வரும். நார்த் வெஸ்ட்டில் டாய்லெட் பண்ணாங்கன்னா அங்கே சங்கன் பண்ணுவாங்க, பள்ளமாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் வீட்டில் சங்கன் பண்ணாலும் சரி, லிஃப்ட் பண்ணாலும் சரி, உங்களோட அதிகபட்சம் லோயர் பாயிண்ட் வந்து நார்த் ஈஸ்டில் இருக்கணும். அதே நேரத்தில் அதிகபட்ச ஹையர் பாயிண்ட் வந்து சவுத் வெஸ்ட்டில் இருக்கணும். இதுதான் வாஸ்து. அந்த காஸ்மிக் எனர்ஜி ரொட்டேஷன் ஆகிறதுக்காக இந்த மாதிரி டிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் டாய்லெட்டில் போய் ஒரு சங்கன் ஸ்லாப் இல்லை ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே டாய்லெட் சங்கன் பண்ணுறோம், வைக்கிறோம், இந்த மாதிரி பண்ணுறது வைக்கிறது எல்லாம் இது சின்ன விஷயங்கள். கூடுமான வரைக்கும் இந்த லெவல்ஸை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவும் அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகே, இப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம 4 விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பேசிக்கில் இது எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. 4 இதுதான் பேசிக்கில் கவர் ஆகுது. ரூம் ஓரியன்டேஷன், 4 சைடு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு, வாசல் எப்படி வைக்கலாம், எந்த சைடு க்ளோஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றதெல்லாம் இன்னும் நம்ம டீப்பாக போக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வரும். அது பேசிக்கை தாண்டி உங்களுக்கு நிறைய இது வரும். இது வந்து நார்மலாக பேசிக்னு சொல்லி ஓரளவுக்கு எல்லாமே இந்த 4 கார்னர் இல்லை ரூம் ஓரியன்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நான் பேசிக் வாஸ்து குறித்து ஓரளவுக்கு நமக்கு எல்லா விஷயங்களும் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். வருங்காலங்களில் நீங்கள் புதுசாக கட்டக்கூடிய ப்ராஜெக்ட், ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கெல்லாம் வாஸ்து ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். நல்ல ஆரோக்கியமாகவும் இதாகும். அனைவருக்கும் நன்றி. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அங்கே கொடுக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் வாஸ்து சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம், இன்னும் கொடுத்துக்கிட்டே வருவோம். அந்த அப்டேஷன் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.